என்னடாச்சு அவனுக்கு? டேய், கிளாஸுக்கு வராமல் இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க? மைண்டு சரியில்லை மச்சான், செம அப்செட்டில் இருக்கேன். என்ன இன்னும் அந்த பிரச்சனை தான் யோசிச்சுட்டு இருக்கியா நீ? சாதாரணமாக ஒருத்தன் வந்து பிரச்சனை பண்ணாலே நான் சும்மா விட மாட்டேன். வீடு போந்து ஒருத்தன் பிரச்சனை பண்ணி என் அக்கா அப்பாவை அடிக்க பார்த்துருக்கான். அவனை ஒன்றும் பண்ணாமல் விட்டுட்டோமின்னு தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆடா, அவனை ஏதாவது பண்ணலான்னு பிளான் பண்ணதுக்கே அக்கா என்ன அரைஞ்சிட்டாங்களே, அப்புறம் என்ன பண்ணுறது? இல்லை மச்சான், அவனை சும்மாவே விடக்கூடாதுடா. சரி வாடா, இப்போ அடிச்சுட்டு வருவோம். ஏய் வா மச்சான். டேய், நானும் அவங்கிட்ட பிரச்சனைக்கு போக மாட்டேன்னு அக்காவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்போ அடிக்காத, விட்டுரு. ப்ராப்ளம் சால்வ். டேய் ஏய், ஒன்று அவனை அடிக்கணும், இல்லை அடிக்க வேணான்னு ஒதுங்கிடணும். ரெண்டும் இல்லாமல் அவனையும் ஏதாவது செய்யணும். ஆனால் அக்காவுக்கும் சத்தியம் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் நாங்கள் என்னடா பண்ண முடியும்? உனக்கு பதிலாக நாங்கள் போய் அடிக்கட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா. நானாக தான் அவங்ககிட்ட பிரச்சனைக்கு போக மாட்டேன்னு அக்கா கிட்ட சொல்லியிருக்கேன். அவனா என்கிட்ட பிரச்சனைக்கு வந்தா ஏதாவது பண்ணலாம். அப்போ நம்ம போய் அடிக்க தேவையில்ல, அவனையே நம்ம கிட்ட பிரச்சனைக்கு வர வைப்போம். எப்பட்றா? மச்சான், ரொம்ப சிம்பிள். நீ ஏன் இப்ப கோவப்பட்ட? ஏன்னா அவன் உன் அக்கா பைக்கை உடைச்சான், வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணான். அதனால டென்ஷன் ஆகி கோவப்பட்டு அடிச்ச. அதே மாதிரி அவனுக்கு தான் அக்காவே இல்லையே. டேய், முதல்ல என்ன சொல்ல விடுறா. சரி சொல்லு. அதாவது மச்சான், அவனுக்கு அக்கா தான் இல்ல, ஆனா ஒரு தங்கச்சி இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அவ யார் என்னன்னு தெரியாது. நீ என்ன பண்ற? அவ யாருன்னு கண்டுபிடிச்சு அவகிட்ட வம்பு இழுத்துரு. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவனே உன் லைனுக்கு வருவான். அப்ப அவனை போட்டு பொழந்துருவோம். நீயா போய் சண்டை போட்ட தானே பிரச்சனை. அவனா உன்கிட்ட சண்டைக்கு வந்தா பிரச்சனை இல்லையே. அப்படிதானே அக்காவுக்கு சத்தியம் பண்ணிருக்க? அப்படிங்கிற? ஆமா மச்சான், அவன் சொல்றது கரெக்ட் தான். அப்போ அவன் தங்கச்சி யாருன்னு கண்டுபிடிப்போம்.